ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 25/4/2026 கருணியா KR 751க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ABC போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நான் போகும்போது சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை வந்து ஃபுல் போர்டு ரிசல்ட்டு. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளோட ABC போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்து ABC போர்டை பொறுத்த வரைக்கும் 784, ஃபுல் போர்டில் வந்து 636, 784. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 447, ஃபுல் போர்டில் வந்து 665, 447. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 220, ஃபுல் போர்டில் 265, 220 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 5D 4Dயோட வந்து டபுள் 1 கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 791லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 527. ஸோ நம்மளுக்கு இதில் தேவை வந்து 5D 4Dங்கிறதுனால இதில் 5D 4Dயை பொறுத்த வரைக்கும் 27. இதோட நம்ம ப்ளஸ் டபுள் 1. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 1 கூட்டினோம்னா 3, இங்கே 7ஓட 1 கூட்டினோம்னா 8. அப்போ 3 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 3 அல்லது 8. இப்போ இந்த 791க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 383. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் போர்டு நண்பா 383. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ABC ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் போர்டு கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபுல் போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 383க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 569. நம்மளுக்கு தேவை வந்து 5D 4Dங்கிறதுனால 69. இதோட ப்ளஸ் 1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, இங்கே 9ஓட 1 கூட்டினோம்னா 0. அப்போ 7 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 383க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 0. இப்போ இந்த 383க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 280. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா ABC போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 3வது ட்ரா அதாவது 280க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 889. இதில் நம்மளுக்கு தேவை வந்து 89 மட்டும்தான். இதோட ப்ளஸ் டபுள் 1. இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை கருணியாவோட ரிசல்ட் நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9, இங்கே 9ஓட 1 கூட்டினோம்னா 0. அப்போது 9 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 280க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 0. இப்போ இந்த 280க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 220. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. இப்போ 220க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 265. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து 65. இதோட ப்ளஸ் 1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, இங்கே 5ஓட 1 கூட்டினோம்னா 6. அப்போ 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 220க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல் போர்ட். 7 அல்லது 6. இப்போ இந்த 220க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 447. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ கிட்டத்தட்ட 4 ட்ரா கிட்ட பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. கண்டினியூஸாக போர்டு மாறாமல் சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். 447க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 447 ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு வந்து 665. ஸோ நம்மளுக்கு தேவை 65. இதோட ப்ளஸ் 1. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 5ஓட 1 கூட்டினோம்னா 6.
அப்போ 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 447க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 6. இப்போ இந்த 447க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 784 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 சி போர்டு கிடையாது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுனா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இதுதான் நம்ம போன வாரம் கொடுத்தது. ஸோ சி போர்டு வரல, ஆனால் ஆல் போர்டில் நம்மளுக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருந்துச்சு, ஆனால் போன ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டில் வந்துருச்சு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை சேம் ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கோம். ஸோ நான் இது சி போர்டுன்னு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். 784 ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 636 இருக்குது. நம்மளுக்கு தேவை 636 வந்து நம்மளுக்கு 36 தான் தேவை. இதோட ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, 6ஓட 1 கூட்டினோம்னா 7. அப்போ 4 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அல்லது 7 இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 4 அல்லது 7. 4 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. அதுலேயும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட் இப்படி தான் போடுறோம் நண்பா. தனிப்பட்டு நம்ம கெஸ்ஸிங்கில் எதுவுமே இருக்காது. ஹிட் ஆனாலும் சரி, அது ஃபெயில்டானாலும் சரி, நம்ம ஃபார்மெட்டில் தான் கொடுப்போம். நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான திசையோட குழப்பிக்க மாட்டோம். இது எல்லாமே இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால சனிக்கிழமை டு சனிக்கிழமை, சனிக்கிழமை டு சனிக்கிழமை. அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை நம்மளுடைய கருணையாலேருந்து நம்ம கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ 4 அல்லது 7 இருக்குது. இந்த 4 அல்லது 7 இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆனால் நம்மளுக்கான பிசி மிக்சடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த பிசி மிக்சரை கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 4 அல்லது 7ஓட சேர்க்க வேண்டிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2. ஸோ 2 வந்து நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு எல்லா ட்ராக்கள்லேயும் நம்மளுக்கு வந்து 2 மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 நம்மளுடைய ஃபார்மெட்டை ஃபுல்லாகவே குழப்பிக்கிட்டு இருக்கு நண்பா. எக்ஸு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கணும், ஆனால் 2ஆக இருக்குது. ஸோ ஒரு ட்ராவலையும் நம்மளுக்கு இதை தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 2க்கு பதிலாக நம்மளுக்கு 0 உள்ளாக்க போர்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ எக்ஸு 0வாக மாறும்போது நம்மளுக்கு வந்து 2 வெளியே வரும். ஸோ எக்ஸ் வந்து 2ஆக இருக்கிறதுனால நம்மளுக்கு 0 எல்லா ரிசல்ட்லேயும் பாருங்கள் 2க்கு பதிலாக 0 உள்ளாக்க இறங்கிக்கிட்டு இருக்கு இப்போ. ஸோ இடையிட்டு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் வந்து பவர் நம்பர்ஸ் இறங்குச்சு, அதுக்கப்புறமா சப்போர்ட் பவர் நம்பர் இறங்குச்சு. அதாவது 7 வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அடுத்து 5 வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா 2ஓட பவர் வந்து 7, 5 தான். இப்போ என்னென்னா அதை 0 வெளியே கொண்டு வரதுக்காக நம்மளுக்கு வந்து 0 உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஃபார்மெட் இப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு போர்டு நேற்றுக்கு கிடைக்கல. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு போர்டு கிடைக்கணுங்கிற நம்பிக்கையில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ 7 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. ஸோ 2 சப்போர்ட்டாக இருக்கிறதுனால 2 உள்ளக்க வந்துச்சுன்னா இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸ் வந்து 2 முன்னாடி கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் 2, 4, 2, 7 இருக்க சான்சஸ் இருக்குது. இது 2 ஒன்றா அடிக்கிறதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 4, 7 அடிப்பாங்க. ஸோ பெய்ஸ் வராதா இருந்தால் இதுக்குள்ளேருந்து பெய்ஸ் வராதா இருந்தால் ஸோ டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 4, 7, 2 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 2 வச்சு இந்த 4, 7 எடுக்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஸோ ஃபார்மெட் படி நம்மளுக்கு வந்து 4, 7 தான் கிடச்சிருக்கு. ஸோ 2 நம்மளுக்கு குழப்பறதுனால நம்ம 2 வந்து சப்போர்ட்டடாக எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கொடுக்குறோம். அதனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வந்து சாதாரணமாக கொண்டு வர முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங்கை கொண்டு வந்து நிறுத்த முடியும் நண்பா. ஸோ நம்ம சேனலில் அப்படி தான் நம்ம ட்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் லைக் பண்ணுறத பொறுத்து தான் நம்மளோட கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த ட்ராக்கள் வச்சு தான் கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை 25/4/2026 கருணையா KR 751க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.